ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 590 பார்ட் 1. ஆக்சுவலா இது ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட். அதுவும் டிராகன் பால் ஜி எல்லாம் கலந்து இருக்குது. வேற மாதிரி ஓபன் பண்ணா ஒரு பயங்கரமான ஐலாண்டை காட்டுறாங்க. அங்க ஏதோ பெரிய டோர்னமெண்ட் நடத்த போறாங்க போல. வேற லெவல்ல செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. IG1 ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் இதை நடத்துறாங்க. ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். சொல்ல போனா இது ஒரு டேஸ்டியஸ்ட் ஹெவன் டோர்னமெண்ட் ஆமா. ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் அப்படியே மலை மாதிரி குமிஞ்சிருப்பாங்க. இந்த ரேஸுக்கான பிரைஸ் என்னன்னா லெஜெண்டரி மீட்டான கேரட் சிசில்டு கேட்டில். இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பைரட்ஸுங்க, கவர்மெண்ட் ஹண்டர்ஸுங்க, இன்னும் எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்க. அப்படியே வளைச்சு காட்டுவாங்க. அதுல நம்மளுக்கு நிப்பாங்க, டிராகன் பால் ஜில உள்ளவங்க நிப்பாங்க, டொரிக்கோவை சேர்ந்தவங்க நிப்பாங்க. ஏன்னா 3 முக்கியமான அனிமேஸோட கிராஸ் ஓவர் இது. மேட்ச் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு பெல் அடிப்பானுங்க. அவ்வளவுதான், தலகால் புரியாம எல்லாருமே பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது என்னாவும் திடீர்னு அந்த இடத்துல பள்ளமாயி எல்லாரையுமே உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடும். இதை யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்னதான் வருதுன்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு பூச்சி. இதோட கேப்சர் லெவல் 40 அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் தான். இதோட பேரு தான் வட்டா டூடல் பக். எல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுகிட்ட இருந்து எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா அது எந்திரிச்ச பள்ளத்திலேயே ஏகப்பட்ட பேர் மாட்டிட்டானுங்க. சில பேர் மட்டும்தான் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்திருப்பாங்க. அதுல டொரிக்கோ டீம் ஒன் ஆஃப் த 4 ஹெவன்லி கிங்க சேர்ந்த டொரிக்கோ, அவனோட ஆளுங்க சன்னி, யங்கர் சிஸ்டர் ரின்னு, அப்புறம் டொரிக்கோவோட பார்ட்னரான கொமட்சு. இப்படி இந்த பக்கம் ஒரு டீம் வந்தா அடுத்தது நம்மளுக்கு டீம் வரும். லூஃபியோட குரூ மொத்த பேர் வருவாங்க. சஞ்சி, சாப்பர், நமி, பிராங்கி, ப்ரூக், ஜோரோ இப்படி 2 குரூப்பும் அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வருவாங்க. சஞ்சி வழக்கம் போல அந்த ரின்னு கிட்ட போய் சுத்துன்னு சுத்திட்டு இருப்பான். 2 பேத்துக்குமே இப்ப போட்டி என்னன்னா ஜெயிக்கிற அந்த லெஜெண்டரி மீட்டை எப்படியாச்சும் சாப்பிடணும். லூஃபி சாப்பாடு எப்படி சாப்பிடுவான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்கிட்ட ஜஸ்ட் இங்க ஒரு காரக்குழம்பு சட்னி இருக்கு சாப்பிடுப்பான்னு சொன்னாலே அதை வெறி பிடிச்சி சாப்பிடுவான். லெஜெண்டரி மீட்னா விடுவானா? டோரிக்கோவும் சாதாரண ஆள் இல்ல. அவன் சாப்பாட டேஸ்ட் பார்க்கணும்னே வாழ்றவன். எப்படி சாப்பாட்டுக்காண்டி போட்டி போற 2 சாப்பாட்டு ராமனுங்க சண்டை போறதுனால கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் தான். எப்படி இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்க ஓடி வந்துட்டு இருப்பான். அது யாருன்னு எல்லாத்துக்குமே ஒரே ஆர்வம். அது வேற யாரும் இல்ல, கோகு தலைவர். அவனோட டீமோட சும்மா பிச்சுக்கிட்டு வருவான். சாம்பியன்ஷிப் மீட்டை நான் தாண்டா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்திக்கிட்டே வருவான். எப்படி மேட்ச் ஸ்டார்ட் ஆகி எல்லாம் அடிச்சு பிடிச்சு இங்க ஸ்டார்டிங்ல இருந்து கோல்னு ஒரு இடம் இருக்கே அந்த இடம் வரைக்கும் போகணும். சரி, இவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஒரு ஜம்ப் போட்டானுங்கன்னா அசால்ட்டா போய் சேர்ந்துருவானுங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுதான் இந்த டோர்னமெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பறக்கிறத தவிர இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உருண்டுகலாம், பிறண்டுகலாம், ஏன் அங்க பிரதர்ஷனம் பண்ணி கூட போய் சேரலாம். அவங்க போய் சேர வேண்டிய இடம் ஐலாண்டோட சென்டர். அங்கதான் ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியத்தோட சென்டருக்கு போகணும். ஜெயிச்சவங்களுக்கு தான் அந்த லெஜெண்டரி மீட்னு சொல்லிட்டு அப்படியே நடுவுல மூடி வச்சிருப்பானுங்க. இதுக்குள்ளதான் கேரட் சிசில்டு கேட்டில் இருக்குது. சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அள்ளும். அப்படியே மக்கள்லாம் ஆறாவாரமா கத்திட்டு இருப்பாங்க. 2 பேரு கமெண்ட்ரி பண்றங்கிற பேர்ல காது ஜெபு அந்த விழுற அளவுக்கு பேசிட்டு இருப்பானுங்க. அப்பந்தான் இவங்கள வெல்கம் பண்றதுக்காக இன்னொரு கெஸ்ட் அங்க வர்றாங்க. அவரு தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், தாடி வச்ச மிஸ்டர் சாட்டன். இந்த லூசு முட்டா பயல பத்தி டிராகன் பால் சி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இவன் எவ்வளவு பெரிய டுபாகூர்னு. என்ன அவனுக்கு லக்கு கொஞ்சம் உச்சத்துல இருக்கிறதுனால ஊரே ஏமாத்திட்டு திரியறான். நான் தான் இந்த உலகத்திலேயே சொல்ல போனா இந்த யூனிவர்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு. இவன் பண்ற வேலையை பாத்தீங்கன்னா செருப்பு கழட்டி வாயிலே அடிக்கணும்னு தோணும். ஆனா மக்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால எல்லாம் சேட்டன் கத்திட்டு இருப்பாங்க. மேட்ரு தெரிஞ்சதுன்னா செப்பல்ஸ பிச்சிருவானுங்க. பாட்டுடு அதே நேரம் பிக்கலோ கிட்ட அந்த புதுசு ஒருத்தன் கேரட் சிசில்டு கேட்டல் நிஜமாவே டேஸ்டா இருக்குமான்னு கேட்பான். அவன் சும்மாவே உமனா மூஞ்சி, யாருக்கு தெரியும் நான் என்ன 2 டன் தின்னுட்டா வந்தேன்னு கேட்பான். அப்ப பக்கத்துல தான் கோகோ இருந்திருப்பான். அவன் கூப்பிட்டு அதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலா அவங்க இந்த லெஜெண்டரி டிஷை ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ண பீஃப் வந்து ரொம்ப ரேர் ஆனது. அப்படியே கிடைச்சாலும் அதோட விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வெரைட்டில எக்கச்சக்க டிஷஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் இதை ஒரு மீட் ஜூஸ்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அதோட விலையும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரோபின் அங்க சொல்லுவா. அதான் நான் பார்த்தேன், என்னடா ரோபினையும் சோப்பியும் காணும்னு பார்த்தேன். இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ இங்க உட்கார்ந்து ஸ்கிரீன்ல நம்மளுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதுலயே நல்லா தெரியுது எவ்வளவு விரித்தனமாக போராடிட்டு இருக்காங்கன்னு. நமிக்கு அதை எப்படியாச்சும் எடுத்து வித்துடலான்னு ஒரு பிளானிங். ஏன்னா ரொம்ப ரேரான ஃபுட் ஆச்சு. அப்படியே அடிச்சு புடிச்சு ஒரு வழியா கிராஸ் ரோடுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இங்க இருந்து 3 வழியில நம்மளுக்கு பிரிஞ்சு போலாம். ஒரு குரூப் மலையில ஏறி போய் அந்த பக்கமா இறங்கினாங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஏறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா செங்குத்துக்கு இருக்குது அந்த மலை. இன்னொன்னு ஃபாரஸ்ட் சைடா போகணும். அது சாதாரண இடம் இல்ல, பயங்கர அடர்த்தியான ஃபாரஸ்ட். உள்ளுக்குள்ள பயங்கரமான பீஸ்டுங்க எல்லாம் இருக்குது. சீக்கிரமா சின்ன பின்ன தான். இன்னொரு ரூட் வந்து டெசர்ட் ரூட். டெசர்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தான் நல்லா தெரியுமே. சோ எந்த ரூட்ல யார் போக போறாங்கன்னு ஒரே ஆர்வம். ஏன்னா அந்த லொகேஷனை வச்சே யார் வின் பண்ணுவா, யார் தோப்பான்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த டீம் 3 டீமோட லீடர்ஸும் ஸ்ட்ரெயிட்டா போறது மட்டும் தான் சூப்பரான வழின்னு சொல்லி மலை மேல அவனுங்க 3 பேரும் அசால்ட்டா ஏற ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டீம் சஞ்சி, கோஹான், கொமட்சு அப்புறம் ஒரு கிளவி, இவங்க எல்லாம் காட்டு வழியா வருவாங்க. அங்க பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு பீஸ்ட் குரங்கு வந்து நிக்கும். இதுதான் பிக் பப்பூன். கோஹான் எல்லாம் தள்ளி நில்லுங்க, இதை நான் போட்டு பொழந்துடுறேன். ஆனா அந்த தாய் கிளவி சண்டை
இதெல்லாம் எதுக்குப்பா, இது அந்த அளவுக்கெல்லாம் இறங்கி அடிக்கணும்னு தேவையே இல்ல. இதுவும் கிட்டத்தட்ட காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கார்மெண்ட் ஹண்டர் மாதிரி தான். சாப்பாடு காண்டி ஆளையும் சாப்பாடு கொடுத்தா போதும்னு உடனே நம்ம ஆளுங்க வெரைட்டியா சாப்பாடு அடுக்குவானுங்க. எல்லாத்தையுமே வெளுன்னு வெளுத்து கட்டும். அண்ணா சைஸுக்கு தட்டு வச்சுமே அசால்ட்டா வாயில அள்ளி போட்டு வச்சு அப்படி போட்டுட்டு அசால்ட்டா படுத்து தூங்கிருச்சு. அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஓவர். பரவாயில்லையே, இந்த சண்டை சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதே நேரம் இன்னொரு குரூப் டெசர்ட்ல போயிட்டு இருக்கும். அதுல நம்ம பிராங்கி, ரின்னு, நமி, ப்ரூக்கு இன்னும் சில பல பேர் இருப்பாங்க. போற வழியில ஏகப்பட்ட கலவரம். என்ன, அந்த டெசர்ட் பயங்கர சூடா இருந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த ப்ரூக்கெல்லாம் அந்த இடத்துல நின்னுட்டு சூப்பர் டூப்பர்னு சொல்லிட்டு போசலாம் கொடுத்துட்டு இருப்பான். காம்படிஷன் அப்போ இதெல்லாம் தேவையா இவனுக்கு? சோ இப்படி இவங்க போயிட்டு இருப்பாங்களா. அதே நேரம் இன்னொரு குரூப் பாறை இருக்கிற வழியா போவாங்க. அதுல கோட்டன், ட்ரங்க்ஸ், நம்ம சாப்பர் கூடவே அந்த கலர் கோழி மண்டையன். அப்படி போகும்போது ட்ரங்க்ஸ் இருந்துகிட்டு நம்ம டீம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லுவானா. சரி ரைட்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபியூஷன் ஆயிருவானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம சாப்பர்லாம் அசந்துருவான். வாவ், வேற லெவல்னு. ஏன்னா இப்படி ஒரு அற்புதத்தை இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்ல. உடனே நானும் பண்ணுவான். இத பண்றதுக்கு பார்ட்னர் வேணும்னு உடனே அந்த கலர் கோழி மண்டைய சன்னியும் சாப்பரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம் இருப்பானுங்க. அதே நேரம் இவனுங்க மலையில ஏறுவானுங்க ஏறிக்கிட்டே இருப்பானுங்க. கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். கீழே பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு ஹைட் ஏறி இருக்கானுங்க. பயங்கரமான ஹைட். கோகு தான் நிக்காம அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு வழியா ஏறி அவன் மேல வந்து சேர்ந்துட்டான். பார்த்தா ஃபுல்லா எரிமலை குழம்பு அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லூஃபியும் டோரிக்கும் வந்துருவாங்க. இனி இங்க இருந்து டைரக்டா கோலுக்கு போக வேண்டியதான். ரைட்னு கிளம்பலான்னு போகும்போது திடீர்னு கிங் காய் நம்ம கோகுவை கூப்பிடுவாரு. அவரு ஸ்பேஸ்ல ஒரு பஞ்சாயத்து ஏதோ பயங்கரமான எனர்ஜியை வச்சுட்டு ஈவில் ஒன்று வந்து இருக்குது போல, சீக்கிரம் வான்னு சொல்லுவாரா. உடனே அங்க இருந்து காணாம போயிருவான். எல்லாம் பேந்த முழிப்பாங்க. எங்கடா போனா இவன். அதே நேரம் அங்க கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. அங்க ஒரு ரிப்போர்ட்டர் பார்ட்டிசிபென்ட்ஸ் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் லைவ் ஷூட் போயிட்டு இருக்குது. அப்ப அங்க வந்தது நம்ம ஜோரோ. அவனை போய் தனியா விடலாமா, வந்து நின்னுட்டு ஆமா நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். குசோப்பு டிவில பாத்துட்டு ஐயோ மறுபடியும் தொலைஞ்சிட்டானாமா. அப்போ ஜோரோ சடனா அலர்ட் ஆவான். பார்த்தா அந்த ஜெப்ரா பையன் பெரிய சைஸ் மூஞ்ச வச்சு நம்மால பயமுறுத்துவான். நம்ம ஜோரோ அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான்னு வைங்க. அவன் அப்படியே கொலவெறித்தனமா ஒரு என்ட்ரியை கொடுப்பான். இவனும் 4 ஹெவன்லி கிங்ல ஒரு ஆளாச்சு. அந்த டைம் தான் இன்னொரு மாசான ஆள் என்ட்ரி கொடுப்பாரு. அதுதான் நம்ம வெஜிடா. வந்தவனையே கேட்ட முத கேள்வி எங்கடா கேக்கராட்டு, அவனை நான் எப்படியாச்சும் இன்னைக்கு தோக்கடிச்சே தீரணும். எங்க இருக்கான் சொல்லுன உடனே நீ யாரா. உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சோண்டு பவர் வச்சிருக்க டம்மி பீஸுங்க மாதிரியே தெரியுது நீர்வானா. அவ்வளவுதான் வந்தவனே வெஜிடா அவனுக்கு ரெண்டு பேர்த்தோட ஈகோவையும் கிளறி விட்டுட்டான். உடனே அட்டாக் மோடுக்கு மாறுவானுங்க. அப்பவே அந்த ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய கலவரமாக போகுதுன்னு. அதனாலேயே ஆள உரா சாமின்னு விழுந்தடிச்சு அங்கிருந்து ஓடிடுவான். அவ்வளவுதான் 3 பேருக்கு நடுவுலயும் சண்டை கொலவெறித்தனமா நடக்கும். பிராட்காஸ்ட் அங்கேயே கட்டு. என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கும்போது திடீர்னு ஸ்டேஜ்ல இருக்க மக்கள்லாம் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னடான்னு பார்த்தா டோரிக்கோவும் லூஃபியும் வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கோகு ஆளு வரல போலன்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து பிச்சுக்கிட்டு வருவான். 3 பேர்த்துக்குமே வெறி கொண்டு போட்டி. எவனுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. நான் தாண்டா அந்த மீட்டை சாப்பிடுவேன்பா ஒருத்தன், இன்னொருத்தன் நான் தாண்டா ஜெயிப்பேன்பா, இன்னொருத்தன் இல்ல எனக்கு தான் அது வேணும்பா. இப்படி அடிச்சு புடிச்சு 3 பேரும் போய் ஒரே மாதிரி நடுவுல இருக்க கம்பியை பிடிப்பானுங்க. அவ்வளவுதான் சேம் டைம்ல 3 பேர் வின் ஆயிட்டானுங்க. மக்களோட ஆரவாரம் வேற லெவல்ல இருக்கும். இப்ப என்ன மேட்ச் டை ஆயிருச்சான்னு கேட்டா அதான் இல்ல. இவனுக்கு இங்கே இந்த ஸ்பாட்லயே இந்த பஞ்சாயத்தை செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்லி இந்த மூலகட்ட மொட்டை பைய ஏதோ ஒரு வேலையை பார்ப்பான். அந்த ஆடிட்டோரியமே பயங்கரமா அதிரும். அந்த சேட்டன் பயெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஆஹா இந்த இடம் அழிய போது போலியே, நான் வேற வந்து சிக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க அந்த மொத்த இடமும் க்ளோஸ் ஆகி ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒன்று உருவாகுது. எதுக்குன்னா அவனுங்க சண்டை போட போறானுங்க. அதுல அந்த சேட்டன் என்ன ஏதுன்னு பதறிட்டு இருக்கும் போதே அவன் தெரியாம கால் தடிக்கு வந்து அங்க விழுந்துருவான். உடனே எல்லாம் பயங்கரமா அவன் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவனும் அவங்க 3 பேரு கூடயும் சேர்ந்து சண்டை போடணுமாமா. எப்படி கோர்த்து விட்டாங்க பாத்தீங்களா. அவன் நம்மளுக்கு 3 பேரும் ஊதுனாலே தாங்க மாட்டான். அவ்வளவுதான் அவன் புலம்பி தள்ளுவான். ஐயோ இவனுங்க 3 பேர்த்திட்டையும் கோர்த்து விட்டாயிலே, எனக்கு சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பீதியில அவன் புலம்பறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.